மே 4, 2026 இந்திய வரலாற்றுல ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த நாள் தமிழக அரசியல் வரலாற்று அப்படியே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு புரட்சி இங்க தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எப்படி சாத்தியமாச்சு, இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அதிமுக என்ற இந்த இரண்டு கட்சிகளும் இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க போகுது. அதுவும் கட்சி தொடங்கப்பட்டு 2 வருடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சு ஆட்சி அமைக்க போறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்த 2 கட்சிகளையும் எத்தனையோ புது கட்சிகள் வந்து, எத்தனையோ நடிகர்களும் வந்து இந்த கட்சிகளோட மோதி பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க யாரும் அடையாத ஒரு வெற்றியை, தொடாத ஒரு உச்சத்தை இளைய தளபதி விஜய் அவர்கள் தொட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாற்றம் எப்படி சாத்தியமாச்சு, இந்த வெற்றி அவருக்கு எப்படி சாத்தியமாச்சு, இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல நிறைய இருக்குங்க. ஏன்னா இந்த வெற்றி வந்து எந்த அளவுக்கு பலருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குதோ அதே அளவுக்கு பலருக்கும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு. ஏன்னா இவர் ஜெயிச்சது ஒரு வெற்றி அப்படின்னு, ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா இவர் ஜெயிச்ச விதம் அப்படிங்கிறது பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா அரசியல் பல வருட அனுபவம் உள்ள அரசியல் விமர்சகர்கள், அப்புறம் இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க எல்லாருடைய ஆர்வங்களையும் எல்லாருடைய கணிப்புகளையும் பொய்யாக்கி மக்கள் முற்றிலும் வேற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அத நேரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் இந்த விஷயத்த நம்ம சொல்லணும். இந்த வெற்றி பலருக்கும் ஆச்சரியமாகவும் சிலருக்கு அதிர்ச்சியாகவும் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெற்றி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருடைய கணிப்புகளையும் பொய்யாக்கிட்டு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாலும், ஏன்னா இதுக்கு நம்ம சொன்ன காரணங்கள், விஜய் அவர்கள் வந்து ஒரு முழுமையான பிரச்சாரத்துல ஈடுபடல. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ அந்த அளவுக்கு பிரச்சாரத்தையும் அத்தனை தொகுதிகளுக்கும் அத்தனை மாவட்டங்களுக்கும் கூட விஜய் அவர்கள் போகல அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணாத ஒருத்தர் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதே அவர் மேல வைக்கக்கூடிய, அவர் வெற்றி மேல வைக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. பட் அதே சமயம் நம்ம பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கும் அவங்க விஜய் அவர்களுடைய தரப்புல என்ன பதிலா இருந்துச்சுன்னா, நீங்களை பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியல, எங்களை போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ அப்படி பார்க்கும்போது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. பட் எது எப்படியோ எல்லாம் கடந்து அவர் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது தான். இவ்வளவு பெரிய வெற்றி அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னா, இந்த வெற்றி யாருக்காக, யார் மூலமாக கிடைச்சது அப்படிங்கறதுதான் முதல் விஷயம். ஏன்னா இந்த வெற்றி முழுக்க முழுக்க விஜய் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு கிடைச்ச வெற்றி. அதாவது அவருடைய கட்சியினுடைய அடையாளம், அந்த இமேஜ், பிராண்ட் எல்லாமே விஜய் மட்டும்தான். அவரு மதுரையில நடந்த மாநாட்டுல சொன்ன மாதிரி மதுரை மத்தி விஜய், மதுரை கிழக்கு விஜய் அப்படிங்கிற மாதிரி எல்லா தொகுதியிலையும் தானே நிக்கிறதா நினைச்சு மக்கள் ஓட்டு போடணும்னு அவர் சொன்னாரு. அதைத்தான் மக்களும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவர் நிப்பாட்டின தொகுதியில பல வேட்பாளர்கள் பொது வாழ்க்கையில அதிக அறிமுகம் இல்லாதவங்க தான். பட் அவங்க யாரா இருந்தா என்ன, எவரா இருந்தா என்ன, எங்களுக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு, நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இந்த வெற்றிக்கான முக்கியமான காரணம். இந்த வெற்றிக்கான இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தா, இந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்காக தமிழக மக்கள் பல காலங்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றா யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப காலமா மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதான் இந்த வெற்றி காமிக்குது. எத்தனையோ பேர் வந்தாங்க, பட் அவங்க எல்லாம் அந்த மக்களுக்கு நெருக்கமானவங்களா, அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்க கூடியவங்களா இல்ல அப்படிங்கிறதா உண்மை. பட் அது எல்லாத்தையும் மீறி விஜய் அவர்கள் அந்த நம்பிக்கையை வெற்றி அடைஞ்ச ஒரு நபராக அவங்களுக்கு பட்டிருக்காரு. அதனாலதான் அவருக்கு வாக்குகளை செலுத்தி இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட வேணாம்னு நினைக்கிறதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா விஜய்க்கு ஓட்டு போட வேணாம்னு நினைக்கிறதுக்கு எனக்கு பெருசா காரணம் இல்ல, அதனால நான் இவருக்கு போடுறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் கிட்ட இருந்திருக்கு. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் மாற்றா ஒருத்தர் வேணும். அப்படி
அப்படிப்பட்டப்ப இந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு, இவர் நல்லவரா தெரியுறாரு, இவர் நம்ம ஊழல் பண்ண மாட்டாரு, ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு நாங்க நம்புற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு மக்கள் இந்த ஒரு வெற்றியை விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வெற்றி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திரு விஜய் அவர்களுக்கு மட்டுமே கிடைச்ச வெற்றி. இந்த அரசியல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவருடைய கொள்கைகள் என்னன்னு பார்க்கல, அவருடைய அரசியல் என்னன்னு பார்க்கல, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை கூட முழுமையா பார்க்கல. மக்கள் எதிர்பார்த்தது மாற்றம். அந்த மாற்றத்தை விஜய் அவர்கள் கொடுப்பாரு, அவரை ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு அவரை நம்பி இந்த வாய்ப்பை மக்கள் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அவரும் அதாவது இந்த ஜெயிச்சு வர்றது அப்படிங்கிறது ஒரு லக்கா இருக்கலாம், ஒரு கடுமையான முயற்சியா இருக்கலாம். அதுல வந்ததுக்கு அப்புறம் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான சவால். ஏன்னா இது வெற்றி மட்டும் இல்ல, பல கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம தலையில தூக்கிட்டு போற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை திறம்பட நிறைவேற்றுறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சவால். விஜய் அவர்கள் அதை நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் மக்கள் கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் அந்த நம்பிக்கையை காப்பாத்துறாரா? நிச்சயமா காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. நம்ம பொறுமையா இருந்துதான் பார்க்கணும். பட் இந்த வெற்றி மூலமாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, அப்புறம் பாஜக இவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.